சுமந்தார். அப்புறம் எனக்காக ரத்தம் சிந்தினார். அப்புறம் எனக்காக உயிரை கொடுத்தார். அப்புறம் எனக்காக உயிரோடு எழுந்தார். எனக்காக உயிரோடு எழுந்தார். மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார், உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மறந்துடாதீங்க. இந்த இயேசு கிட்ட சமாதானம், வாழ வேண்டிய எல்லா தேவைகள், உங்களுக்கு தேவைகள் எதுவும் கிடைக்கும். உங்க குடும்பத்தை நடத்துவதற்கு உங்கள் குறிக்கிறது. எதை குறிக்கிறது? இந்த பாவம் கிரீன் எதை குறிக்கிறது? நீங்க உலகத்துல எந்த கலரையும் ஒரே நேரத்தை 10 நிமிஷங்கள் பார்த்துட்டே இருக்க முடியாது. மஞ்சள், சிகப்பு, ப்ளூ அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னா கை வலிக்கும். ஆனா ஒரு நேரத்தை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்க முடியும். எது? கிரீன். இவ்வளவு நேரம் பார்க்கலாம். இவர் ஒருத்தர் தான் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கேன், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கூட இருக்கேன். இந்த பாதையில நீ நடக்கும் போது, இந்த இயேசுவை பிடித்துக் கொண்டு உன் வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு வரும்போது, சோர்வு வரும்போது, பலவீனம் தாக்கும் போது, பாவங்கள் உன்னை வந்து விரட்டும் போது, மனசுக்குள்ள இழப்புகள் வரும்போது, துக்கங்கள், மறுபடியும் நான் வரேன், மறுபடியும் உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன். இறந்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் கூட்டி சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர போகிறார். எப்படி உயிரோடு எழுந்து போனாலோ அவர் மறுபடியும் வருவார். எப்ப நம்ம செத்து போயிருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக தப்பையெல்லாம் பொறுத்துட்டு போறதுக்கு இப்ப மட்டும்தான் செய்வார். ஆனா உங்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பூமியில, அதுக்கு பிறகு நீங்க இயேசு இல்லாம போய் இயேசு இதயத்துக்குள்ள இருக்கும்போது நீ எங்க போனாலும் கூட வருவார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை பலப்படுத்துவார். உனக்கு